ஜனநாயகன் திரைப்பட விவகாரம் இப்போ ஒரு சட்ட போராட்டமா மாறிடுச்சு. காலையில ஒரு தீர்ப்பு, மதியம் ஒரு தடைன்னு ரசிகர்களை பெரும் குழப்பத்துல ஆழ்த்திருக்கு. இன்னைக்கு காலையில சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி திருமதி PT ஆஷா அவர்கள் ஒரு அதிரடி தீர்ப்பை வழங்கினாங்க. தணிக்கை குழு ஒருமனதாக எடுத்த முடிவை மாற்ற முடியாது என்றும், உடனடியாக தணிக்கை சான்றிதழை வழங்கி படத்தை ரிலீஸ் செய்ய ஒத்துழைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் ஜனநாயகன் ரிலீஸ் உறுதின்னு கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் நீடிக்கல. மதியம் தணிக்கை குழு CBFC இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செஞ்சாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் R. சுப்பிரமணியன் மற்றும் சக்திவேல் அடங்கிய அமர்வு தனி நீதிபதி PT ஆஷா கொடுத்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிச்சு உத்தரவிட்டாங்க. மேலும் வழக்கின் அடுத்த விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க. இந்த தடையால தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ் பெரும் அதிர்ச்சியில் இருக்காங்க. அவங்க சட்டப்படி இதை எதிர்கொள்வோம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, உயர்நீதிமன்ற அமர்வு விதித்த தடையை நீக்க கோரி KVN புரொடக்ஷன்ஸ் தரப்பு உடனடியாக உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. திங்கட்கிழமை இதற்கான மனு தாக்கல் செய்யப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுது. பொங்கலுக்கு வர வேண்டிய படம் இப்போ உச்சநீதிமன்ற கதவை தட்ட போகுது. அங்க நீதி கிடைக்குமா? பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. நன்றி.